ஏனோ தெரியல, இன்னும் கூட 50% தாண்டலை. இண்டக்ஷனில் நிறைய மாறிட்டோம். அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோவுக்கு யூஸ் பண்ணுற பேக்கிங் மெட்டீரியல்லாம் கூடனால அது ஒரு விலையேற்றத்துக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருச்சு. இப்போ அந்த பீக் டைம் நான் பீக் டைம்னு அந்த நேரத்தில் யூஸ் பண்ணும்போது இருக்கிற கரண்ட்டுக்கு வந்து ரேட்டு ஜாஸ்தி. 2 மாதங்கள் வந்து நாங்கள் பணியாளருக்கு சம்பளம் ஜாஸ்தி கொடுக்குறோம். அவங்களுடைய லோடு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இயற்கையுடைய பேரிடர் மாதிரி இது மற்ற நாடுகளுடைய பாதிப்பில் இது குறிப்பாக இந்திய நாடு மட்டும் உலக அரங்கில் எல்லா இடத்துலையும் இருக்குது. எங்களுடைய நிறுவனம் பல இடத்துல இருக்கனால அந்த பாதிப்பை பார்க்குறோம். எஸ்பெஷலி இந்தியாவில் வந்து ஓரளவுக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாமல் கொண்டு வரணும்னு மத்திய அரசு மாநில அரசு இணைந்து செயல்பட்டாங்க. பட் ஏனோ தெரியல, இன்னும் கூட 50% தாண்டலை. இந்த ப்ரைவேட் கேஸு சர்ப்ளஸ் அந்த ரேட்டு ஜாஸ்தி கொடுத்து வாங்குறது மாத்திரம் கரெக்டாக கிடைக்கிது. பட் மத்திய அரசுடைய இந்த இந்தியன் ஹெச்பி இவங்கெல்லாம் பாரத் பெட்ரோலியம் கேஸ் எல்லாம் வந்து இன்னும் கூட 50% 70% வந்திருக்குன்றாங்க. நிறைய சிறு நிறுவனங்களுக்கு பரிபூர்ணமாக அவங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் 50% இண்டக்ஷனில் நிறைய மாறிட்டோம். எலக்ட்ரிக்கல் அதுலேயும் பிரச்சனைகள் இருக்குது. ஃபயர் ரூட்டில் போகும்போது அது பணியாளர்களுக்கு வந்து பணிச்சுமை ஜாஸ்தியாக இருக்குது. இது ஒரு பக்கம் பணியாளர்கள் வந்து வேலை செய்கிறதே பெரிய சிரமம். இவ்வளோ நாள் அனுபவம் இருந்து கேஸில் ஃப்ரீயாக சமைச்சவங்க இப்போ அடுப்பில் செஞ்சு அந்த புகையோடு வேலை செய்யும்போது இந்த காலம் வந்து நிறைய லேட் ஆகுது. அந்த ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணுற அந்த சுமை வேற அவங்களுக்கு ஜாஸ்தி. அதிவரையில் மத்திய அரசு இது வந்து வேகமாக சரி பண்ணுவாங்கிற நம்பிக்கையில் இருக்கும். ஆகவே 2 மாதங்கள் வந்து நாங்கள் பணியாளருக்கு சம்பளம் ஜாஸ்தி கொடுக்குறோம். அவங்களுடைய லோடு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதோடைய பாதிப்பு இருக்குது. அப்புறம் விலைகள் சரியாக நம்ம கிடைக்கிற சிலிண்டர் போக மீதி வெளியே வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து அதிக காசு கொடுத்து வாங்கிலாம் உபயோகப்படுத்துகிறாங்க. இது அரசு தலையிட்டு அதை செஞ்சாங்கன்னா விரைவில் நார்மல் நிலைக்கு வரும்னு நம்பிக்கையோடு இருக்கும். கேஸ் செட்மெண்ட்ல அன்றைக்கு வாங்கின விலை விட இன்றைக்கு அதிக அளவு விலை கொடுத்து வாங்குறோம். ஒரு புறம் வந்து சில உணவகங்களில் விலை ஏற்றம்ங்கிறது அதிக அளவு ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டக்கூடிய அவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல பொருட்கள் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு, உணவுப் பொருட்கள். அதை குறிப்பாக வாடிக்கையாளர்கள் வந்து இது வரைக்கும் சாப்பிட்ட உணவை எங்களால் மொத்தம் கொடுக்க முடியாமல் ஒரு அல்லலில் இருக்கோம். இந்த கேஸ் விலை பண்ணுறது ஒரு பக்கம் ஏறினா கூட ரா மெட்டீரியல் பேக்கிங் மெட்டீரியல் வந்து அந்த இது பாதிப்பு வந்த உடனே வார் ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு 35% வரைக்கும் ரேட்டு கூடிடுச்சு பேக்கிங் மெட்டீரியல். அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோவுக்கு யூஸ் பண்ணுற பேக்கிங் மெட்டீரியல்லாம் கூடனால அது ஒரு விலையேற்றத்துக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருச்சு. வாடிக்கையாளர்களுக்கு விலை ஜாஸ்தியானதுனால நிறைய அந்த பழைய வியாபாரம் நடக்கலை. ஆகவே அந்த வியாபார பாதிப்பு இருக்குது. அதனால் இன்னைக்கு விரைவில் வந்து சரி வரும்னு நம்பிக்கையோடு. தமிழக அரசு வந்து இண்டக்ஷன் யூஸ் பண்ணால் வந்து கரண்ட்டில் வந்து மானியமெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த நிலை இன்னும் எத்தனை நாள் நீடிக்கும்? இண்டக்ஷன் அதாவது என்னன்னா, நார்மலாக நம்ம யூஸ் பண்ண கரண்ட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுற யூனிட்டுக்கு மொத்தம்தான் அதை கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. அது இந்த பிரச்சனை தீர்ந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவும் தீர்ந்துடும். ஆகவே அது அரசு வந்து பெர்மனண்ட்டாக இண்டஸ்ட்ரியல் டாரிஃபில் உணவகத்துக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக தமிழக அரசுக்கு கோரிக்கை என்னென்னா, தமிழக அரசு சர்ப்ளஸ் கரண்ட்டு இருக்குது, இப்போ வந்து டிமாண்டு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கூட இந்த நான் பீக் டைம் சார்ஜஸ்ன்னு ஒன்று இருக்குது, பெனால்ட்டி சார்ஜு. அதை இன்னும் எடுக்காமல் இருக்காங்க. ஒரு காலத்தில் பவர் கட் இருக்கும்போது போட்ட அந்த இதை வந்து இப்போ அந்த பீக் டைம் நான் பீக் டைம்னு அந்த நேரத்தில் யூஸ் பண்ணும்போது இருக்கிற கரண்ட்டுக்கு வந்து ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது. அதையும் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம், அதை எடுத்து விடணும். ஏன்னா சர்ப்ளஸ் கரண்ட் இருக்கும்போது நீங்கள் அந்த பழைய உத்தரவை அதை கொஞ்சம் எங்களுக்கு கன்சிடர் பண்ணோம். ஹோட்டல் வந்து உணவக தொழில் வந்து இதில் தயார் பண்ணி பொதுமக்களுக்கு கொடுக்கறதுனால நீங்கள் அது விலையை குறைச்சி கொடுக்கணுங்கிற ஒரு உணவு நோக்கத்தில் இண்டஸ்ட்ரியல் டாரிஃப் சார்ஜில் எங்களுக்கு வந்து அதை கொடுக்கணும். ரொம்ப நாள் கோரிக்கை வச்சுருக்கோம். அதை மாநில அரசு அது பரிசீலனை பண்ணி உதவும்.